3 மணிக்கு மேல தான் விரைக்கணும். ஏன்னா வெயில்ல விரைக்கூடாது. வெயில்ல வச்சோம்னா காஞ்சிடும். பாருங்க 1 2 3 அப்படியே ஒத்தாப்புல அழகா முளைஞ்சிடும். எனக்கு வந்து 13 வயசுல இருந்து விவசாயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயத்தை பத்தி அனுபவம் நல்லா தெரியும். யாரையும் கேட்டு செய்யணும் இல்ல, நாங்களே பனியில கடந்து குத்தும், கீழே வேர் ஊனி 3ஆம் நாள் இப்படி லேசா முட்டும். அந்த 3ஆம் நாள் அறுத்துட்டோம்னா அந்த மிஷின் இந்த உளுந்து வீணா போகாது. ஆமா, பிளான் பண்ணி செஞ்சாதாங்க விவசாயம், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நடுவில் இயற்கை சீற்றம் வந்தா அது வேற கதை. அது வேற கதை. இயற்கை சீற்றம் வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் வேர் பாருங்க, அப்படியே முளையா வந்துச்சு பாருங்க ஒண்ணு. இது அப்படியே சாயந்தரம் வேர் குத்திரும். இதுபடி அழுந்துடும். இந்த உலை இருந்தாதான் இந்த உளுந்து முளைக்கும். அந்த ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. என்னங்க ஐயா பண்றீங்க? உளுந்து வரைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா நெல் வயல் ஃபுல்லா இருக்கு, உளுந்து விதைக்கிறேன் நீங்க, இது என்ன முறை? இது வந்து தாங்க வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி விரைச்சி அறுவடை செய்யற அது பழக்கம். அது சரிங்கய்யா, அந்த முறை. அது அறுத்துட்டும் விரைக்கலாம், விரைச்சிட்டும் அறக்கலாம். ஏங்க அப்புறம் அறுத்துட்டு விதைக்காம இப்படியே பண்ணட்டே விதை நசுங்கிடாத மிஷின்ல? அதுக்கு தாங்க இது வந்து இந்த உளுந்தை வந்து விதை நிறுத்தி பண்ணணும். அப்படின்னாங்கய்யா? விதை நிறுத்தினா 6 மணி நேரம் ஊறணும். சரிங்கய்யா. அதுக்கு நம்ம அறுத்துட்டு வச்சோம்னா ஊற வைக்க வேண்டாம், தண்ணியில விரைக்கணும். இது வந்து தண்ணி இல்லாம நல்லா பதமாக தண்ணியை வச்சு 1 வாரத்துக்கு முன்னாடியே வடிகட்டிட்டு 1 வாரம் கழிச்சு 8ஆம் நாள் நான் விரைச்சோம்னா அந்த மிஷினை அரைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால நாங்கள் இதுமாரி செய்கிறது. வைக்கலும் நாங்கள் அதுக்குள்ளே சுட்டுடலாம். காலை அழுந்துற பதத்துக்கு தண்ணி வச்சு விரைக்கணும். விரைக்கிறதுக்கு முன்னாடி இதோட ரகம் வந்து வெம்பன் 10. சரிங்கய்யா, உளுந்தோட ரகம். இது வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் விரைக்கணும். குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஊறணும். நாங்கள் நேர்த்தியே அதை ஊற வச்சுட்டோம். 6 மணிக்கு ஊற வச்சு இன்னைக்கு 6 மணிக்கு கரையேற்றி 4 மணி நேரம் அங்கே பாருங்க. இந்த உளுந்த பார்த்தீங்கன்னா என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடரு விதை நீர்த்தி பண்ணது நல்லா தெரியும். சரிங்கய்யா, கருப்பா தெரியுது பாருங்க. ஆமாங்கய்யா. விதை நீர்த்தி பண்ணி வச்சோம்னா இல்லை பூச்சி விடாது. வந்து நல்லா தரமாக ஆணி தரமாக கிளம்பும். 4 மணி நேரம் அந்த பவுடரை கலந்து வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கூறு வடிச்சிருக்கு பாருங்க. ஆமாம், இது உங்கள் வயலே விளைஞ்ச உளுந்துங்களா? ஆமாம், எங்கள் வயல்லே விளையிறது. நாங்கள் வருஷம் இப்படி தான் செய்வோம். நீங்கள் உங்கள் வயலில் இதை வந்து மருந்து வாங்கிட்டு வந்து கலந்துக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் நாங்கள் விரைப்போம். அப்போ தான் அந்த காய்ச்சலுக்கு தாங்கும். அந்த 70 நாள்னா 70 நாளில் அறுவடைக்கு வரும் இந்த உளுந்து. இல்லைன்னா 10 நாள் முன்னாடி போவோம். அப்படியே வீசிட்டே வாங்குங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம ஊர் சைடுல தான் இது போல விதைப்பாங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் விளைப்பாங்க. ரொம்ப பேரு அதை வந்து விரும்புறது இல்லைங்க. ஏன்னா மெனக்கிட்ட வேலை இது. சரிங்கய்யா. இது நாங்க சொந்தமா செய்யறதுனால இதை நாங்களே ஊற வச்சு சொந்த ஆளுங்க வச்சு நாங்க இதை மாதிரி செய்யறோம். இதனால வந்து உளுந்து வந்து ஈல்டு கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். ஈல்டு கரெக்டா? ஆமா. இது கையறப்போ இதான் இந்த முறை தான். கையறப்புங்கிற அது வேற மாதிரியா வரைக்கணும். அதுக்கு வந்து ஊற வைக்க வேண்டாம், தண்ணி வச்சு வரைக்கலாம். 8ஆம் நாள் வடிகட்டலாம். இது வந்து மிஷின் அறுப்பு. இப்போ யாரு கையால் வச்சுட்டு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். மிஷின் தான் அறக்கணும். அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து ரகத்தை மாற்றிட்டோம்.